6th என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சோசியல் அண்டு பொலிட்டிக்கல் லைஃப்ன்ற புக்கில் நம்ம ஒரு பகுதியை பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம சபையை பற்றி சொல்கிறாங்க. கிராம பஞ்சாயத்து, கிராம சபைனா என்ன, கிராம சபையில் என்ன, யார் யார் உறுப்பினர்கள், அவர் யார் அதில் கிராம சபை தலைமை தாங்குவார், அந்த கூட்டத்தில் நடைபெற பதிவுகளை யார் பதிவு பண்ணுறது, அது எல்லாத்தையும் சொல்லுங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராம சபை கூட்டத்தில் இருக்கிறவங்க யார் யார் இருப்பாங்கன்னா, அதாவது அடல்ட்டு, அதாவது வாக்களிக்கும் உரிமை கொண்ட எந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ட்டு, அதாவது எல்லாருமே கிராம சபையை இருக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கிராம சபைன்றது என்ன, ஒரு கிராமங்களாம் இல்லை சில கிராமங்களை சேர்ந்ததாக அடங்கியதாக சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா மீட்டிங் ஒவ்வொரு கிராமம் ஈச் வில்லேஜ்லேயும் ஒவ்வொரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம சபையினுடைய உறுப்பினர்கள் யாருன்னா 18 வயசு ஓல்டு, அதாவது 18 வயசு ஓல்டு, மோர் அண்டு ஹூ வாஸ் த ரைட் ஆஃப், யார் ஓட்டு உரிமைக்குதோ அவங்க எல்லாருமே கிராம சபையினுடைய உறுப்பினர்கள்னு சொல்ல வராங்க. அப்புறம் கிராம சபையில் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எவ்ரி வில்லேஜ் பஞ்சாயத் இஸ் டிவைடட் இன்டு த வார்ட்ஸ், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்துன்றது பெருசு, அதில் வார்டு ஒவ்வொரு வார்டாக பிரிச்சுங்கிறான்றாங்க. அது வார்டுன்றது ஸ்மாலர் ஏரியா, அதாவது சின்ன பகுதின்னு சொல்கிறாங்க. ஈச் வார்ட்ஸ் எலக்டட் ஏ அசெம்பிளி ரெப்ரஸன்டேட்டிவ் ஹூ இஸ் நவ் ஏ வார்டு நம்பர், அதை பஞ்சுன்றாங்க. அதாவது வார்டு நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியில் பஞ்சுன்றாங்க. இந்த இந்தியன்றது முகலாய பேரரசு காலத்துலேருந்தே உள்ளாட்சி அமைப்பில், அப்புறம் வருவாய் அமைப்பில் இந்த வார்த்தைகள் முகலாயர் ஆட்சி காலத்தில் பயன்படுத்த சொல்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வேற ஒரு புத்தகத்தில் படித்தேன், அது உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதில் என்ன சொல்லலாம், கிராம சபையில் என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்டட், அதாவது கிராம சபையில் ஆல் த மெம்பர் ஆஃப் ஏ கிராம சபை வாஸ் எலக்டட் ஏ சர்பஞ்ச் ஹூ இஸ் த பஞ்சாயத்து பிரசிடென்ட், அதாவது பஞ்சாயத்து பிரசிடென்ட் அங்கே உறுப்பினர்கள்ன்றது யார், உறுப்பினர்ன்றது 18 வயது நிரம்பிய ஓட்டளிக்கும் உரிமை உள்ள எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்னு சொல்ல வராங்க. எலக்டடு சார்பஞ்சுன்றாங்க. சார்பஞ்சுனா அந்த சார்பஞ்சுன்றது தான் யாருன்னா கிராம சபை தலைவர்னு சொல்கிறாங்க. அதாவது பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் கிராம சபை தலைவர்ன்றாங்க. அப்புறம் என்ன, வார்டு பஞ்ச் சார்பஞ்ச் ஃபார்ம்டு பஞ்சாயத்து, இது ரெண்டும் சேர்ந்தது தான் கிராம பஞ்சாயத்துன்றாங்க. வார்டு பஞ்சாயத்தும் சார்பஞ்சுன்றது யாருன்னா, சார்பஞ்சுன்றது வில்லேஜ் பிரசிடென்ட்டு, அது வார்டு பஞ்சுன்றவர் அந்த ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு உறுப்பினர் இருப்பார், வார்டு உறுப்பினர் தான் வார்டு பஞ்சு. சார்பஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் கிராம பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. இந்த கிராம பஞ்சாயத்து இஸ் எலக்டட் 5, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பதவி காலம் அப்படின்னு சொல்ல வராங்க, தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இது மக்கள் பிரதிநிதிகள் சில பேர் படிக்காமல் இருப்பாங்க, படித்தவங்க இருப்பாங்க. அதுக்காக தான் அரசாங்கத்தால் பஞ்சாயத்தில் ஒரு அரசால் ஒரு அரசு அதிகாரி நியமனம் பண்ணுறாங்க. அவர் பேர் என்னென்னா கிராம பஞ்சாயத், அதாவது வாஸ் ஏ செக்ரட்டரி ஹூ இஸ் ஆல்சோ த செக்ரட்டரி ஆஃப் த கிராம சபா. கிராம சபாவுடைய செக்ரட்டரி யாருன்னா, அவர் எலக்டட், அவர் எலக்டட் பர்சன் கிடையாது, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுது. அதாவது அவங்க வில்லேஜில் கிளர்க்குன்னுவாங்க, வில்லேஜ் கிளர்க்குன்னுவாங்க. ஆனால் அவருக்கு உண்மையான பேர் என்னென்னா, அவருக்கு கிராமத்துடைய செக்ரட்டரி தான் அவர். த செக்ரட்டரி ரெஸ்பான்ஸ் ஃபார் த காலிங் த மீட்டிங் ஆஃப் த கிராம சபா, அதாவது இந்த மீட்டிங்க்கு அதாவது பொறுப்பாக்குறது யாருன்னா, கிராம சபையின் செயலாளராக இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, கூட்டுவதற்கும் நடவடிக்கைகளை பதிவு செய்கிறதுக்கும் பொறுப்பு இவர் தான்ன்றார், செயலாளர். அதாவது கீப்பிங்ஸ் ரெக்கார்டு, அதாவது அந்த பதிவுகளை செய்வதற்கு, நடவடிக்கை பதிவுகளை செய்கிறதுக்கு இவர் தான் வழிநடத்தணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா இது ஏன் கிராம பஞ்சாயத்தில் இவர் வில்லேஜ் கிளர்க்கு ஒருத்தர் வச்சுங்கிறாங்கன்னா, கிராம மக்கள் அவர் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் படிக்காத ஆளுங்களை கூட இருப்பாங்க. அதனால் ஒரு படித்து அதை கணக்கு வழக்கு பார்க்கறது, இது அரசாங்கத்தோட நேரடி தொடர்புல ஒரு ஆளுக்குன்றதுக்காக இவர் கிராம செக்ரட்டரி ஒருத்தர்
அப்பாயின்மெண்ட் பண்ணது கவர்மெண்ட்டு. அதே விஷயத்தில் இன்னொன்று என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதனுடைய முக்கியமான வேலை என்னன்னு சொல்ல வராங்கன்னா, கிராம சபை வந்து முக்கியமான பொறுப்பு மற்றும் பதவி என்னன்னு சொல்ல வராங்கன்னா, இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஆல் பிளான்ஸ் ஃபார் த ஒர்க்கு, அதாவது கிராம சபை வந்து என்ன பண்ணலாம், பிஃபோராக மக்களுக்கு வந்து அவங்ககிட்ட கருத்து கேட்டு அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளை வந்து என்ன பண்ணணுமா, கிராம சபையில் முடிவெடுக்கணும்னு சொல்ல வராங்க. இதுதான் அவங்களது முக்கியமான கீ ஃபேக்டர் ஆஃப் மேக்கிங் கிராம சபை. கிராம சபையுடைய என்னத்துக்கு உருவாக்கினான்றதுன்னா, மக்களை வந்து கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து என்ன நம்ம ஒரு திட்டங்களை இந்த மாதிரி செயல்படுத்தலாம், இதுக்கான நிறைகள் குறைகள், ஏன்னா ஏன் மக்களை கூப்பிட்டு வச்சு செய்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை எடுத்துன்னு அந்த திட்டங்களை வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய பாரம்பரியம் கல்ச்சரை பாதிக்காத வகையில் எப்படி செய்யலான்றதை வந்து அவர் தான் முடிவு எடுக்கிறது மக்கள் முடிவு எடுத்து அவர் கருத்துக்களை வந்து அதுக்கு வந்து ப்ரொப்போஸில் மக்கள் வந்து மக்கள் தயாரிக்க மாட்டாங்க, அந்த வில்லேஜ் கிராம செக்ரட்டரி வந்து தயாரித்து வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனா அந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி தரோம். அதுக்கு தான் இது வந்து கிராம சபை வந்து ஒரு கீ ஃபேக்டர்னு சொல்ல வராங்க. முக்கியமான கிராம சபை எதுக்காக உருவாக்குறாங்கன்னா இதுக்காக தான் சொல்கிறாங்க. புத்தகத்தில் சொல்லிங்குது, கிராம சபை ப்ரிவென்ட் என்ன பண்ண டூயிங் தி ராங் திங்ஸ் இந்த மிஸ்யூஸ். என்ன பண்ணுறதுனா கிராம சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்யூஸ் த மணி ஆஃப் த ஃபேவரிங் சர்டன் பீப்புள். அதாவது இது வந்து மக்களுடைய பஞ்சாயத்து இருக்கிற பணத்தை வந்து என்ன பண்ணக்கூடாதான், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் என்ன பண்ணக்கூடாது, யார் ஒருத்தருக்காகவோ ஃபேவராக இருந்துடக்கூடாது. இது வந்து முடிவெடுக்கணும், வந்து பெரும்பான்மை மக்கள் முடிவெடுத்து செய்யணும்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ண இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் கீப்பிங் ஐஸ், அதாவது எலக்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண் மாதிரி செயல்படுது. எலக்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து எதிர்பார்க்குது. ரெஸ்பான்சிபிள் வந்து பர்சன் எல்லோரும் இது வந்து பார்த்து செய்வாங்க. என்ன செய்வாங்க இதை பார்த்து, அதாங்க இது வந்து கருத்து கேட்பாங்க, தணிக்கை செய்வாங்க. இது எதுக்காக எவ்வளோ செலவு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்றதே வந்து அதில் செய்வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதே பாடத்தில் வந்து கிராம பஞ்சாயத்தினுடைய ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. The work of Gram Panchayat including construction and maintaining of the water source, roads, drainages and school buildings and other common properties resource. என்ன சொல்லலாம்னா, ஸ்கூலில் இருக்கிற ரிசோர்ஸு, அப்புறம் வந்து வாட்டர் ரிசோர்ஸு, அது மெயின் ஒரு கிராமத்துக்கு வந்து நீர் ஆதாரத்தை வந்து குடிநீர் வழங்குறதுலேருந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து யார், கிராம பஞ்சாயத்தினுடைய வேலை. அது கிராம பஞ்சாயத்தில் யார் செய்வார், அதாவது செக்ரட்டரி ப்ளஸ்ஸு வில்லேஜ் பிரசிடெண்ட்டு, அப்புறம் வார்டு நம்பரும் இவங்களாம் தான் செய்வாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, கலெக்டிவ் லோக்கல் டேக்ஸு, அதாவது டேக்ஸை விதிக்கிறது, அதாவது கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து லோக்கல் பஞ்சாயத்துடைய வேலைகள்னு சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிங் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எலக்டட் ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த வில்லேஜ். அது என்ன சொல்கிறாங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்லேருந்து வர ஸ்கீமை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த மாதிரி வந்து திட்டங்களை உருவாக்கி இவங்க பண்ணுறது தான் இவங்க வேலைன்னு சொல்ல வராங்க. அடுத்து என்ன சோர்ஸ் வந்து ஃபண்டு, இவங்களுக்கு எப்படி பணம் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வீட்டு வரி, மார்க்கெட்டிங் பிளேஸ் வரி, அதாவது மார்க்கெட் பிளேஸில் சந்தையில் இருக்கிற இடத்துக்கான வரி இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து வர பணம் வரல. இப்போ ஒரு கிராமத்துக்குன்னு கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யும். அந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவையோ அது மூலம் வர ஃபண்டுகளை வந்து த்ரூ த வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுங்களாம், இது மாதிரி வந்து எடுத்துன்னு வந்துக்கலாம். ஜன்பாத் அண்டு ஜில்லா பஞ்சாயத்து வந்து அங்கேருந்து வருன்றாங்க. மாவட்ட ஊராட்சி மன்றம் இதுலேருந்து வருதுன்றாங்க. அடுத்து டொனேஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ், இது டொனேஷன் வந்து வர பணத்தை வந்து தான் இவங்களுக்கு ரிசோர்ஸ்ன்னு சொல்ல வராங்க. இந்த விஷயம்லாம் வந்து எல்லோரும் வந்து படித்து கற்ற எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை ஏன் வந்து புக்கை வச்சு சொல்கிறாங்கன்னா, புக்கு இருக்கிறது தான் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசாங்கம் அப்ரூவ் பண்ணால் ஒரு விஷயம்னா அது வந்து கரெக்டாக இதில் மட்டும்தான் இருக்குன்றது அரசாங்க கொள்கையிலேருந்து இவங்க வந்து அதில் படித்த மேதாவிகள்
அறிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எத்தனை பேருன்றதை முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு டெக்ஸ்ட் புக் டெவலப்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த கமிட்டிலேருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, சேர்பர்சன் இருப்பாங்க, அட்வைசர் கமிட்டின்னு இருப்பாங்க, சோசியல் சயின்ஸு டெக்ஸ்ட் புக்குன்னு ஒருத்தர் இருப்பார், சீஃப் அட்வைசர்னு ஒருத்தர் இருப்பார், மெம்பர்ஸ்னு இருப்பாங்க, மெம்பர்ஸ் கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து இன்ஸ்டியூட்டில் லெக்சரர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த புக்கு வந்து ரெஃபர் பண்ணி இதுக்கு நம்ம ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு எப்படி வந்து புரிய வைக்கணும், எப்படி தெரிய வைக்கணுன்றதுக்காக மேக்ஸிமம் வந்து 6வது படிக்கிற இந்த புக்கிலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதையை சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஒரு கதை சொல்லிக்கிறாங்க. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.